உங்க கார்ல ஏசியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் சொல்ல போறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க காரோட ஏசி கூலிங் பிச்சுக்கும். ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க கார்ல ஏசி கேஸை எப்போ ஃபில் பண்ணணும்னு தெரியுமா? எப்போ உங்க கார்ல ஏசியோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு, இல்ல ஏசி கூலிங் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அப்ப ஏசியோட கேஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்க வண்டியில ஏசி யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா ஏசி கேஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே தப்புங்க. உங்க கார்ல எப்பெல்லாம் நீங்க ஏசியை யூஸ் பண்ணலையோ அப்பெல்லாம் ஏசி கேஸ் ரிலீஸ் ஆகத்தான் செய்யும். கன்சிஸ்டன்ஸா உங்க கார்ல ஏசி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏசி கேஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நிற்குங்க. அடுத்ததான் உங்க ஏசியோட கேபின் ஃபில்டரை நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணணும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர்ல உங்க ஏசியோட கேபின் ஃபில்டரை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி நீங்க ஒரு ஏர் பிடிச்சி போட்டாலே போதும். 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது உங்க ஏசி கேபின் ஃபில்டரையும் மாத்திட்டீங்க அப்படின்னா உங்க ஏசிக்கும் நல்லது, உங்க ஏசியோட கூலிங் நல்லா இருக்கும். அதே மாதிரி சுவாசிக்கிற உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நீங்க பார்க்கணும், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.